ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது பிக் பாஸ் சீசன் 2வில் மறைக்கப்பட்ட உண்மைகள். நம்ம பசங்க போன பாட்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து என்ன தெரியுமா கேக்குறாங்க, ப்ரோ நீங்க வீட்டுக்குள்ள நடந்த 18+ கண்டென்ட் எல்லாம் சொல்ல மாட்டீங்க, அதெல்லாம் மறைக்காம உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லுங்க ப்ரோ, அப்பதானே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உங்க ஆர்வம் எனக்கு புரியுது, பட் நம்ம வீடியோவை நம்மள மாதிரி பசங்க மட்டும் பார்த்தா பரவாயில்ல, குழந்தைகள், முதியோர்கள், பெண்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பூசி மடிப்பு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம தம்ப்நெயில பார்த்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல எல்லாம் உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்கிறத மட்டும் தானே காட்ட முடியும். சோ ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. சரி, இப்போ தமிழ் பிக் பாஸ் சீசன் 2ல என்னத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு பாப்போமா. பிக் பாஸ் சீசன் 2 அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது யாஷிகா அண்ட் மகத் மட்டும் தான். கரெக்டா? சீசனோட ஸ்டார்டிங்ல மகத்தும் யாஷிகாவும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருந்தாங்க. நாட்கள் கடந்து போக போக ரெண்டு பேருமே வயசு பசங்க. என்ன, யாஷிகாக்கு தான் மகத்தை விட ஒரு 12 வயசு கம்மி, இருந்தாலும் அவரு வயசு பசங்க கேட்டகரியில தானே வருவாரு. சோ நம்ம மகத் நெருப்பு, யாஷிகா பஞ்சு, இது ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சா செட் ஆகுமா அப்படின்னா வெளியாளுங்க நிறைய பேர் கேள்வி கேட்டாலும், ஏன் மத்த சீசன்ல எல்லாம் வயசு பசங்க உள்ள போவே இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்காதா? நிறுத்து நிறுத்து நிறுத்து, இப்ப என்னதான் நீ சொல்ல வர? அப்படி இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? அதை நீங்களே பாருங்களேன். எப்படி இது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள குறைஞ்சது மாறி மாறி 100 தடவையாவது கிஸ் கொடுத்துருப்பாங்களாமா. அடுத்தது நீங்க என்ன கேப்பீங்கன்னு தெரியும், இவங்க கிஸ் மட்டும் தான் கொடுத்தாங்களா, அதையும் தாண்டி ஒரு சில விஷயம்லாம் பண்ணாங்களான்னு கேப்பீங்க. பிக் பாஸ் சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் ஜோன் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா ரெஸ்ட் ரூம் ஏரியாலே இருக்கும். அங்க ஒரு கேமராவும் இருக்கும். நம்ம மகத்து சேர்வால் தம்மடிப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம யாஷிகாவும் தம்மடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், நம்ம அம்மனியும் தம்மடிப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் உள்ள தம்மடிக்க போவாங்க. தம்ம மட்டும் அடிச்சுட்டு வந்தா பரவாயில்லையே, அதையும் தாண்டி ஒரு சில விஷயம் அங்க நடக்கும். பட் அது எல்லாமே கட்டு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச சிலுமிஷத்துல நமக்கு காட்டினது கிட்டத்தட்ட 10% மட்டும்தான். அப்படி நமக்கு காட்டின ஒரு சில விஷயத்துல இப்ப வரப்போறதும் ஒன்று. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கஜகஜாவெல்லாம் பார்த்து வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் வார்ன் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம தாடி பாலாஜி, அவரோட மனைவி நித்யா, இன்னும் நிறைய பேரு, ஐயா ராஜா இது ஃபேமிலி பாக்குற ஷோ, முக்கியமா குழந்தைங்க எல்லாம் பார்க்கும், அதனால இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் நம்ம மகத்து கேட்கவே மாட்டாராம். எப்ப பாரு போய் அந்த யாஷிகாவை நோன்றது, அப்படி இப்படின்னு பேசுறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு டைம் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய சண்டையே வந்துச்சாமா. அந்த சீன்ஸும் கட்டு. ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்குமே வெறுத்து போக, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு தண்ணி தெளிச்சே விட்டாங்க. ஆனாலும் இதெல்லாம் பார்த்து கடுப்பான பாலாஜி சும்மா சும்மா மகத்தை ஏதாவது சொல்லிட்டே இருக்கவும் நக்கலா தான் சொல்லுவாரு. அதுல ஒரு சின்ன பிட்டு உங்களுக்காக. நம்ம மகத்தே உன் மைக்கு என்ன மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு டீசென்டாலாம் திட்ட மாட்டாரு. வாயில எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு இறங்கி நம்ம காயத்ரி மேடம்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு திட்டுவாராம். நாளாக நாளாக ஹக்கிங் கிஸ்ஸிங் எல்லாம் தாண்டி நம்ம மகத் இருக்காருல, மகத்து அப்படியே நம்ம யாஷிகாவை கேஷுவலா டச் பண்ற மாதிரி தலகாணியை மறைச்சி டச் பண்றது, எந்த ஆங்கிள் என்ன பண்ணா கேமரா இவங்களை போக்கஸ் பண்ணாதோ அந்த ஆங்கிள் ஒரு சில லீலைகள் எல்லாம் பண்றது, இந்த மாதிரி சீனு மூஞ்சு சுளிக்கிற அளவுக்கு இவர்கள் இரண்டு பேரும் செய்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அவற்றில் ஒரு சில பிட்டு உங்களுக்காக. சரி, ஒரு வழியா கிஸ் முடிஞ்சு, ஹக் முடிஞ்சு, டச்சிங் முடிஞ்சு, நெக்ஸ்ட் என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் படுத்துட்டு இருக்கிறப்போ அப்படியே ஸ்லோவா போய் இந்த ரெஸ்லிங்லாம் ஓடி வந்து மேல குதிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குதிச்சு நடுவுல போய் படுத்துப்பாராம். சரி, அந்த மாதிரி படுத்துக்கிட்டது மட்டும் பண்ணா பரவாயில்லையே, இதுங்க மூணு சேர்ந்துக்கிட்டே மைக்க மறைச்சிட்டு நிறைய கில்மா மேட்டர் எல்லாம் பேசுவாங்களாமா. அந்த கொடுமையெல்லாம் என்னன்னு சொல்றது. இப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ சரக்குக்கு ஊர்காவை தொட்டுக்கிற மாதிரி அப்பப்ப நம்ம மகத் யாஷிகாவை என்னெல்லாம் பண்றாருன்னு பாருங்க. அனைத்துமே கேமராவில் கவர் ஆகப்பட்டவை. இதையும் தாண்டி ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். அதாவது பிக் பாஸ் வீட்ல இருக்க கேமராவை பொறுத்த வரைக்கும் ஈஸியா கேமராவையே ஏமாத்த முடியும். அதாவது கேமராவிலேயே கவர் பண்ண முடியாத இடம் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டைனிங் டேபிளுக்கு கீழே, பாத்ரூம்குள்ள, இந்த மாதிரி. அது மட்டுமன்றி இப்போ ஒரு கேமரா பாலாஜி நித்யாவும் மட்டுமே கவர் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமராவால டக்குன்னு திரும்பி மகத்தையும் யாஷிகாவையும் பார்க்க முடியாது. அது குறைஞ்சது ஒரு 3-4 செகண்டாவது ஆகும். கேமரா டக்குன்னு திரும்பிடும். பட் நம்ம ஆளுங்க யாஷிகாவையும் மகத்தையும் போக்கஸ்
பண்ணி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் திருப்பணும். அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். நான் இதுல கேமராவோட ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கேப்ல கண்டஸ்டன்ட்ஸ் என்ன தப்பு வேணா பண்ணலாம் அப்படின்றத சொல்ல வரேன். அதாவது தூக்கம் வந்தா தூங்குற மாதிரி சின்ன சின்ன தப்புகள் மட்டும் தான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே மகத் அண்ட் யாஷிகாவை பத்தி மட்டும்தான். அண்ட் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான். இப்ப இதையும் தாண்டி ஒரு சில விஷயம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் என்னன்னு பார்த்தலாமா? இதுவும் மகத்தை பத்தி தான். நம்ம மகத்துக்கு கோவம் வந்தா பொல்லாதவன் ஆயிடுவாராமா. அப்படி பொல்லாதவன் ஆனதுக்கு அப்புறம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, அதாவது பிக் பாஸ் சீசன் 5ல நம்ம சிபி, அக்ஷரா, வருண், நிரூப்லாம் பேசுறாங்கல்ல, அது இன்டு 10 டைம்ஸ் இருக்கும்னா பாத்துங்களேன். அந்த மாதிரி கெட்ட வார்த்தையில கழுவி கழுவி ஊத்துவாராம். சரி, ரொம்ப நேரமா யாஷிகா மகத்தை பத்தியே பேசிட்டு இருக்கோமே. சோ மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பத்தி பார்க்கலாமா? அடுத்ததாக ஷாரிக் அண்ட் ஐஸ்வர்யா, இந்த ரெண்டு பேரும் ப்ரீவியஸ் பேரான மகத் அண்ட் யாஷிகாவோட போய் சேர்ந்துருச்சு. சோ ஸ்மோக்கிங் ரூமுக்கு போறப்போ இவங்க 4 பேரை போக ஆரம்பிச்சாங்க. அதுல நம்ம ஐஸ்வர்யா மட்டும் தான் தம் அடிக்க மாட்டாங்க. சோ பேலன்ஸ் யாரெல்லாம் அடிப்பாங்க நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. உண்மை என்னன்னா, நம்ம மகத் இருக்கார்ல, அவர் ஃபர்ஸ்ட் வீக்லயே மக்களின் ஓட் படி எலிமினேட் ஆயிருக்கணும். பட் நம்ம விஜய் டிவி கண்டென்ட்டுக்காக அவரை தடவி தடவி கொடுத்து 70வது நாள்ல தான் எலிமினேட் பண்ணாங்க. அதுவும் எலிமினேட் பண்ணல, ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்க. சோ கிட்டத்தட்ட 10 வாரமா லீஸ்ட் ஓட் வாங்கி லாஸ்ட்ல இருந்தது நம்ம மகத்து தான். ஆனா அவருக்கு முன்னாடியே ஷாரிக்கு, ரம்யா, நித்யா, அனந்த் வைத்தியநாதன், மமதி போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டனர். அடுத்த உண்மை என்னன்னா, போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், நம்ம ஆண்டவர் யாஷிகாவையும் ஐஸ்வர்யாவையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் Dress போடக்கூடாது, இது ஒரு ஃபேமிலி ஷோ, எக்ஸாக்டா சொல்லணும்னா U/A ஷோ, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு பகிரங்கமா வார்ன் பண்ணாராம். அது ஏன் அப்படி ஒரு வார்னிங்னா, ஏற்கனவே பிக் பாஸே நிறைய டைம் வார்னிங் கொடுத்திருந்தாரு. அப்படி சொல்லியும் கேட்காம நம்ம யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் இப்படி தான் போடுவேன் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் நம்ம ஆண்டவரே இறங்கிட்டார். அடுத்ததாக பிக் பாஸ் முடியறப்போ எண்டமோல் ஷைன் குரூப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னா பிக் பாஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க தான் பிக் பாஸோட மத்த சீசன் எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சீசன் 2 மட்டும் அவங்கள்ட்ட இருந்து புடுங்கி நம்ம விஜய் டிவி தான் பண்ணுச்சு. அதனாலயே என்னவோ தெரியல, இது வரைக்கும் வந்த சீசன்லயே பிக் பாஸ் சீசன் 2 தான் அட்டு ஃபிளாப் ஆன ஒரு சீசன். இதுதான் உண்மை. ஆனா விஜய் டிவியை போய் கேட்டா சீசன் 1 எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு சீசன் 2 ஹிட்னு சொல்லுவாங்க. சத்தியமா அது எல்லாமே கம்பி கட்டுற கதை மட்டும் தான். பட் உண்மை என்னன்னா, சீசன் 2 ஃபிளாப். உண்மை என்னன்னா, இது வரைக்கும் வந்த சீசன்லயே நிறைய வார்னிங் வந்த சீசன்னா அது இதுதான். என்ன வார்னிங் தெரியுமா? Dress வார்னிங். அதாவது ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் கேமரா முன்னாடியே Dress சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதனாலேயே நிறைய டைம்ஸ் வார்னிங் வந்துச்சு. ஆனா யார்கிட்ட இருந்து தெரியுமா? உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான். அப்படி வார்னிங் கொடுத்தது யாராருன்னா ஜனனி அண்ட் மும்தாஸ். அடுத்ததாக நம்ம மகத்து மும்தாஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த ஞாபகம் இருக்குதா? அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா அவர் மும்தாஸ நிறைய பாடி ஷேமிங் பண்ணிருப்பாரு. வார்த்தையாலும் சரி, அவரை போலவே ட்ரெஸ் அணிந்தும் சரி. இதுல நமக்கு காமிச்சதே மும்தாஸ் மாதிரியே நம்ம மகத் அணிஞ்ச ட்ரெஸ் மட்டும்தான். அடுத்த உண்மை, வைல்ட் கார்டு என்ட்ரியில உள்ள வந்த விஜயலட்சுமியும் ஏற்கனவே உள்ள இருந்த டேனியும் தமிழ்ன்ற பேரை யூஸ் பண்ணி பயங்கரமா ஒரு கேம் ஆடி இருக்காங்க. அது யார்கிட்டனா ஐஸ்வர்யா கிட்ட. அது என்னன்னா, தமிழ் பொண்ணுங்க இப்படி இருக்க மாட்டாங்க, தமிழ நீ கொச்சையா பேசுற, நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிக் பாஸ் ஷோக்குள்ள தான் இருக்கிற அப்படின்னு அன்வான்டடா ஐஸ்வர்யாவை டார்கெட் பண்ணி தமிழ்ன்ற பேரை யூஸ் பண்ணி அதிகபட்சமாக நம்ம டேனி, ஐஸ்வர்யா, வைஷ்ணவி போன்றவர்களை தாக்க முயற்சி செய்தார். ஆனால் நடந்தது என்னவென்றால், டேனி அவரையே சேவ் பண்றதுக்காக ஒண்ணுமே தமிழை பத்தி தப்பா சொல்லனாலும் சும்மா தமிழ்ன்ற வார்த்தையை இழுத்து தேவையே இல்லாம ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அந்த இஷ்யூவை பத்தி டெலிகாஸ்ட் பண்ணா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுனால பர்மனண்டாவே ஷிஃப்ட் டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சீசன் 2ல மட்டும் டிஆர்பிக்காக செஞ்சாங்க. அதெல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுன்றதுனால முக்கியமான மேட்டர் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த பார்ட்டுக்காக தான் நீங்க எல்லாருமே ஆவல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பிகாஸ் அது பிக் பாஸ் சீசன் 3யோட மறைக்கப்பட்ட உண்மைகள், நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான சீசன் வேற. சோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போய் அடுத்த பார்ட்டை ரெடி பண்றேன். டாடா.